Hi students, good afternoon to all. So last class la enna pathom theoretical aspects of monophasic liquid dosage form. Monophasic liquid dosage form la definition, classification, what are all the types, then factors to be considered for monophasic liquid dosage form la different type of factors பார்த்தாச்சு. So today's class is solubilization. So solubilization na என்னன்னு பார்க்க போறோம். Then methods of increasing solubility. இத பத்தி தான் இன்னைக்கு கிளாஸ்ல பார்க்க போறோம். So வந்து what is solubilization? So solubilization na என்னன்னு பார்த்தோம் ஏற்கனவே அப்படினா, so insolubles அதாவது insoluble or slightly soluble substance வந்து நம்ம solventல ஆட் பண்ணும்போது வந்து கம்ப்ளீட்டா monophasic liquid form ஆகுது. So we need solubilization. So அத வந்து solubility increase பண்ணா மட்டும் தான் வந்து அது monophasic homogeneous solution ஆ இருக்கும். So அப்ப solubility increase பண்றதுக்கு ஏதோ ஒரு டெக்னிக் நமக்கு வேணும். அதான் வந்து ஏற்கனவே பார்த்த மாதிரி solubilization. ஸோ வந்து சம் டெக்னிக்ஸ் வந்து solubility இன்க்ரீஸ் பண்ணுறதுக்குன்னு சில டெக்னிக்ஸ் பார்த்தோம். ஸோ அதில் தான் ஒன்று வந்து solubilization அப்படின்றது. ஸோ வந்து solubilization, co-solvency, complexation, hydrotropy, chemical modification, pH adjustment, இது இந்த எல்லா ஃபேக்டர்ஸுமே வந்து அதாவது ஸ்லைட்லி soluble, partially soluble அந்த மாதிரி சப்ஸ்டன்ஸ்க்கு solubility இன்க்ரீஸ் பண்ணோம். ஸோ solubilization பற்றி இப்போ டீட்டெயிலாக பார்க்குறோம். solubilizationனால என்ன கரைக்கிறது. ஸோ அதாவது solubility increase பண்றது. So solubilization in the sense is a process in which the water insoluble substance or dissolved in aqueous solution in the presence of surfactant ஒண்ணும் இல்ல. So அந்த மாதிரி solubilization பண்றதுக்கு ஏதோ ஒரு காம்போனன்ட் வந்து நமக்கு வேணும். அந்த காம்போனன்ட் தான் வந்து சர்ஃபாக்டன்ட். ஸோ சர்ஃபாக்டன்ட்டை யூஸ் பண்ணி இன்சால்யூபிள் சப்ஸ்டன்ஸை அக்வஸ் சொல்யூஷனில் சால்பிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணி சால்பிளைஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் என்ன, சால்பிளைசேஷன். ஸோ சால்பிளைசேஷன் இஸ் த ப்ராசஸ் இன் விச் த வாட்டர் இன்சால்யூபிள் சப்ஸ்டன்ஸ், அதாவது வாட்டர் இன்சால்யூபிள் சப்ஸ்டன்ஸ் ஆர் டிசால்வ்டு இன் அக்வஸ் சொல்யூஷன் இன் த பிரசன்ஸ் ஆஃப் சர்ஃபாக்டன்ட். ஸோ இதுதான் வந்து சால்பிளைசேஷன். இந்த சால்பிளைசேஷனில் என்ன மெக்கானிசம் இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ எப்படி வந்து சால்பிலிட்டி இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்றது தான் இந்த மெக்கானிசமில் பார்க்க போகிறோம். When a surfactant is dissolved in water up to a certain concentration, surfactant is dissolved in a water. Surfactant நார்மலா உள்ள நம்ம இந்த சர்ஃப் பவுடரை என்ன பண்றோம், வாட்டரை டிசால்வ் பண்றோம் ஒரு certain concentration வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணோம்னா their molecules tend to concentrate at air with water interface. ஒன்றும் இல்லை, டென்ட் டு அப்படின்னா என்ன மீனிங்னா முனைகிறேன் அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஸோ வந்து அதில் வந்து ஹெட் டெயில்னு ரெண்டு இருக்கும் பார்த்தீங்களா, போலாரு நான் போலார்னு ரெண்டு இருக்கும். ஸோ அதுதான் வந்து நம்ம போலார் நான் போலார்னு சொல்லுவோம். இந்த மாதிரி இது வந்து வாட்டர் இன்டர்ஃபியரோட்ஸோட சேர்ந்து ரெண்டும் வந்து கான்சன்ட்ரேட்டோட சேர்ந்து ரெண்டும் ஒன்று ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும் மாலிகூல்ஸ். தர் மாலிகூல்ஸ் அது என்ன ஆகும், டென்ட் டு கான்சன்ட்ரேட் அட் ஏர் வாட்டர். அந்த வாட்டரும் ஏரும் சேர்ந்து இன்டர்ஃபியர் சேர்ந்து கான்சன்ட்ரேட் சேர்ந்து ரெண்டும் வந்து ஒன்று இன்டர்ஃபியரன்ஸ் ஆக ஆரம்பிக்கும் பியாண்ட் தட் கான்சன்ட்ரேஷன். ஸோ அந்த கான்சன்ட்ரேஷனுக்கு அப்பால், பியாண்ட்னா அப்பால்னு அர்த்தம். ஸோ த சர்ஃபாக்டன்ட் மாலிகூல்ஸ் டிசன்னா குறையிறது, இறங்கு வரிசை அப்படின்றோம். ஸோ அசெண்டிங் டிசெண்டிங்னு சொல்லுவோம். அது மாதிரி டிசெண்ட் இன்டு த லோவர் சர்ஃபேஸ் ஆஃப் த சால்வெண்ட் ஃபேஸ் வேர் நோன் அஸ் மீசலைஸ். ஒன்றும் இல்லை, அப்போ வந்து அந்த கான்சன்ட்ரேஷன் அதுக்கும் தாண்டி இந்த சர்ஃபாக்டன்ட் மாலிகூல் என்ன ஆகும் அப்படின்னா கொஞ்சமா லோவர் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சால்வெண்ட் ஃபேஸோட லோவர் கான்சன்ட்ரேஷனை நோக்கி வர ஆரம்பிக்கும். வேர் தே டெண்ட் டு அக்ரிகேட் இன்டு குரூப்ஸ். அப்போ வந்து என்னன்னா குரூப்பா ஒரு அக்ரிகேஷன் ஃபார்ம் ஆகும். இதுக்கு பேர் தான் வந்து மீசல்ஸ். அந்த மீசல்ஸ்ல வந்து எவ்வளோனா நார்மலா 100 to 150 மாலிகூல்ஸ் கொலாய்டல் அக்ரிகேஷன் அக்கர். அந்த கொலாய்டல் மாலிகூல்ஸ் சேர்ந்து ஒரு அக்ரிகேஷனா ஃபார்ம் ஆகிறதுக்கு பேர் தான் இஸ் கால்ட் அஸ் கிரிட்டிக்கல் மீசலார் கான்சன்ட்ரேஷன் அப்படின்றோம். ஸோ இதுதான் வந்து மீசல்ஸ், ஃபார்மேஷன் ஆஃப் மீசல்ஸ்ன்றோம். இதான் வந்து எக்ஸாம்பிள். ஸோ வந்து அந்த ஹெட் போர்ஷனும் டெயில் போர்ஷனும் சேர்ந்து இந்த மாதிரி ஃபார்ம் ஆகும், நடுவில் ஆயில் ட்ராப்லெட். ஓகேவா? ஸோ வந்து when a surfactant is dissolved in water up to certain concentration, ஒரு கான்சன்ட்ரேஷன் வரைக்கும் சர்ஃபாக்டன்ட் வாட்டரை டிசால்வ் பண்ணும்போது அந்த மாலிகூல்ஸ் வந்து என்ன ஆகும், அந்த ஏர் வாட்டர் இன்டர்ஃபியரன்ஸை நோக்கி போகும். அதுக்கு மேலே கான்சன்ட்ரேஷன் இந்த சர்ஃபாக்டன்ட் மாலிகூல்ஸ் என்ன ஆகும், கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி லோவர் சர்ஃபேஸ் ஆஃப் சால்வெண்ட் ஃபேஸில் வந்து சேர்ந்து ஒரு 100 to 150 மாலிகூல் சேர்ந்து ஒரு ஃபார்மேஷன் மீசல் அக்ரிகேஷனாக ஃபார்ம் ஆகும். அதுக்கு பேர் தான் வந்து மீசல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அந்த கான்சன்ட்ரேஷன், அந்த அக்ரிகேஷன் ஃபார்ம் ஆகிற கான்சன்ட்ரேஷனுக்கு பேர் critical micellar concentration. The concentration at which the colloidal aggregation occur, எப்போ வந்து colloidal aggregation occur ஆரம்பிக்குதோ அந்த கான்சன்ட்ரேஷனுக்கு பேரு critical micellar concentration. ஸோ மீசல்ஸ்னா என்ன அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி வந்து இந்த மாலிகூல்ஸ் வந்து 100 to 150 மாலிகூல்ஸ் ஒன்னா சேர்ந்து அக்ரிகேஷனா ஃபார்ம் ஆகுறது மீசல்ஸ். அது எந்த கான்சன்ட்ரேஷன்ல நடக்குதோ அதுக்கு வந்து கிரிட்டிக்கல் மீசலார் கான்சன்ட்ரேஷன் அப்படின்றது பேரு. ஸோ தீஸ் மீசல்ஸ் இன்ட்ராக்ட் வித் இன்சால்யூபிள் சப்ஸ்டன்ஸ். ஸோ அந்த மீசல்ஸ் என்ன பண்ணோம்னா நம்ம இன்சால்யூபிள் சப்ஸ்டன்ஸை சால்பிளைஸ் பண்றதுக்கு இந்த சர்ஃபாக்டன்ட்டை ஆட் பண்றோம். ஸோ அந்த டைம்ல என்ன, தேர்பை தி இன்சால்யூபிள் சப்ஸ்டன்ஸ் டிசால்வ்ட் அண்ட் கோஸ் டு சொல்யூஷன். ஸோ அந்த டைம்ல இந்த மீசல்ஸ் வந்து இன்சால்யூபிள் சப்ஸ்டன்ஸோட சேரும்போது அது வந்து டிசால்வ் ஆகி சொல்யூஷனா கன்வெர்ட் ஆகும். ஸோ வந்து அதோட சாலிபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். இந்த
solubilization increases with increases the concentration of measles. So அப்படி வந்து solubilization அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமா அந்த solubilization மூலமா அந்த concentration measles increase ஆக இந்த solubility increase ஆகும். அதான் சொல்றாங்க the solubilization increases the concentration of measles. So increases the concentration of measles ன்றது எப்ப நடக்கும்? நம்ம வந்து surfactant ஓட concentration increase பண்ணோம்னா measles formation increase ஆகும். So measles formation increase ஆச்சுன்னா solubilization அதாவது solubility increase ஆகும். So increases அதாவது இது வந்து என்னன்னா surfactant ஓட concentration டிபெண்ட் பண்ணி தான் இது இருக்கும். இதுதான் வந்து இதோட மெக்கானிசம். So when a surfactant is dissolved in a water molecules at a concentration, the molecules tend to concentrate air-water interference. Then the concentration beyond that concentration, the surfactant molecules descend to the lower surfaces of the solvent phase. So it will form 100 to 150 molecules that is called as a measles. That particular concentration is called as critical micellar concentration. So on the insoluble substance, it will increases the solubility by the measles formations. If the solubilization increases the concentration also increases, the solubilization process also increases. Okay, so இதுதான் வந்து இதோட மெக்கானிசம். So application, so இதனால என்ன application னு பாப்போம். இதோட uses. So many water insoluble drugs such as vitamin A, D, E, K. So water insoluble என்ன? இது வந்து fat soluble. So okay, so இதெல்லாம் வந்து water insoluble. So fat soluble இந்த மாதிரி vitamins, then chloramphenicol, amphotericin B, sulfonamides can be formulated as clear aqueous solution by process of solubilization. So இதெல்லாம் வந்து என்னன்னா water insoluble drugs, chloramphenicol. So chloramphenicol air drops எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அதெல்லாம் வந்து சொல்யூஷனா தான் ஃபார்ம் பண்ணுவோம். amphotericin B இதெல்லாம் வந்து so sulfonamides இந்த மாதிரி ட்ரக்ஸை வந்து சொல்யூஷனா ஃபார்ம் பண்ணனும்னா கம்ப்ளீட்லி வெஹிக்கிள்ல சாலிபிளா இருக்கணும். சோ அந்த மாதிரி இன்சாலிபிள் ட்ரக்ஸை கம்ப்ளீட்லி சாலிபிளா வைக்கணும் அப்படினா தான் சாலிபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணா தான் முடியும். சோ அந்த மாதிரி ட்ரக்ஸ்க்கு மெயினா வந்து சாலிபிளைசேஷன் process அப்படின்றது யூஸ் ஆகுது. ஓகேவா? சோ இதோட அப்ளிகேஷன் என்ன? ADEK காம்பவுண்ட்ஸ், விட்டமின்ஸ், chloramphenicol, amphotericin, sulfonamides மாதிரி insoluble drugs சொல்யூஷனா ஃபார்ம் பண்றதுக்கு. சோ என்னென்ன வேற மெத்தட்ஸ் எல்லாம் இருக்கு solubility இன்க்ரீஸ் பண்றது அப்படினு பாப்போம். solubilization பார்த்தாச்சு. சோ various method of increasing solubility. The solubility of drugs in a vehicle can be increased by, so vehicle ல அதோட solubility increase பண்றதுக்கு என்னென்ன மெத்தட்ஸ் வந்து ஃபாலோ பண்றாங்க அப்படினா solubilization, co-solvency, complexation, hydrotropy, chemical modification, then pH adjustment. ஓகேவா? so first solubilization என்னன்னு ஏற்கனவே பார்த்தாச்சு. so அத வந்து இங்கே சொல்லிருக்காங்க. the solubility of water insoluble drugs can be increased by addition of surfactant. for example, so surfactant add பண்றது மூலமா insoluble கூட solubility increase பண்றோம். அத வந்து vitamin A, D, E, K, acetyl salicylic acid solubilized in this way. so இந்த மாதிரி drugs எல்லாம் வந்து solubilization process மூலமா பண்றாங்க. co-solvency அப்படினா என்னன்னு பாப்போம். the solubility of water soluble substance can be increased by addition of some water miscible solvents such as propylene glycol, sorbitol, etc. so surfactant add பண்ணி அதோட solubility increase பண்றது வந்து solubilization process. co-solvency, co அப்படினாலே அவனோட ஒன்று parallel இன்னும் கொஞ்சம் அப்படின்ற மாதிரி சேர்த்து அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஸோ அதனால தான் addition of excess of water, அதாவது some water இன்னும் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி அந்த miscible solvents, immiscible solvents வந்து வாட்டர் miscible solvents வந்து such as propylene glycol, sorbitol அதில் வாட்டரும் அதுவும் இல்லாமல் மற்ற சம் மிசிபிள் சால்வெண்ட்னா எல்லாத்தோடையுமே வந்து அது இமிசிபிளா இருக்குது, எல்லாத்தோடையும் நல்லா கம்ப்ளீட்டா சாலிபிள் ஆகும். ஸோ அந்த மாதிரி சால்வெண்ட்ஸ் என்னன்னா ப்ரோபிலின் கிளைக்கால், சார்பிட்டல். ஸோ இந்த மாதிரி காம்பவுண்ட்ஸ் யூஸ் பண்ணி சால்பிலிட்டி இன்க்ரீஸ் பண்றதுக்கு பேர் தான் கோசால்வென்சி அப்படின்றோம். திஸ் phenomenon is known as கோசால்வென்சி. ஓகேவா? in which they are soluble. ஸோ அப்போ வந்து சாலிபிள் ஆயிடும். ஸோ கோசால்வென்சி என்ன? the solubility of water soluble substance can be increased by addition of some water miscible solvents such as propylene glycol, sorbitol. so in which they are soluble. the phenomenon is known as co-solvency. ஓகேவா? so co-solvency னா இதுதான். so solubilization பார்த்தாச்சு. co-solvency. next complexation. so complexனால என்ன? அதோட ஒன்று சேர்ந்து ஒட்டி ஃபார்ம் ஆகிறதா வந்து காம்ப்ளெக்ஸ் அப்படின்றது. ஸோ சம் ட்ரக்ஸ் ஆர் கண்டெய்னிங் மெட்டாலிக் அயான்ஸ் such as less soluble in water. ஸோ வந்து காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆயிடுச்சுனாலே வந்து ஒன்னோட ஒன்று ஜாயின் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ காம்ப்ளெக்ஸ் சம் ட்ரக்ஸ் ஆர் கண்டெய்னிங் மெட்டாலிக் அயன்ஸ். மெட்டாலிக் அயன்ஸ், ஃபெர்ரிக் அந்த மாதிரி மெட்டாலிக் அயன்ஸ் இருக்கிற சப்ஸ்டன்ஸ் வந்து எப்படின்னா நார்மலாக வந்து லெஸ் சாலிபிள் இன் வாட்டர். வாட்டர் பார்ஷியலி வந்து சாலிபிள் ஆகும், மேக்ஸிமம் வந்து கம்ப்ளீட்டாக சாலிபிள் ஆகாது. இஃப் சம் அதர் சப்ஸ்டன்ஸ் இஸ் ஆடட் டு திஸ் வெஹிக்கிள். ஸோ வந்து அந்த மாதிரி அந்த வெஹிக்கிளோட இன்னொரு அதர் சப்ஸ்டன்ஸ் ஆட் பண்ணும்போது திஸ் இன்சாலிபிள் ட்ரக்ஸ் ஆர் ஆடட் டு சப்ஸ்டன்ஸ் ரியாக்ட் டுகெதர் ஃபார்ம் அ காம்ப்ளெக்ஸ். ஸோ ஆல்ரெடி அதுவே வந்து வாட்டர் இன்சாலிபிள், அதில் வந்து சம் அதர் சப்ஸ்டன்ஸ் ஆட் பண்ணும்போது ஸோ
insoluble drugs and added substance react with. So insoluble drugs இந்த அதாவது insoluble drugs இந்த metallic ions அதோட இந்த next add பண்ற சில substance ரெண்டும் சேர்ந்து complex form ஆக ஆரம்பிச்சிரும். The solubility of the complex is more in given vehicle. So இந்த complex form ஆகறனால அதோட solubility அப்படின்றது just increase ஆகும். For example, EDTA combines with any metal ion to form a complex which is readily soluble in water. ஒண்ணும் இல்ல, EDTA னா ethylene diamine tetraacetate. So அந்த மாதிரி EDTA complex ன்றது complex forming agent. So complex forming agent னு சொல்றோம் அல்லது complexing agent னு இத சொல்லுவோம். So இத வந்து இந்த மாதிரி டைம்ல அதாவது metallic ions some insoluble substance இருந்து ஆட் பண்ணும்போது so இந்த EDTA complex forming agent ஆட் பண்ணும்போது அதோட solubility அப்படின்றது increase ஆகும். So EDTA ஓட வேலை என்னன்னா EDTA combines with any metal form a complex which is readily soluble in water. எந்த metal ion ஓட சேர்ந்தாலும் complex form பண்ணிட்டு அத வந்து readily solubilize பண்றது அதோட mechanism. ஓகேவா? So இத வந்து complexation. Some drugs containing metallic ion are less soluble in water. If some other substance is added to the vehicle, the insoluble drugs and added some substance, it react together to form a complex. The solubility of the complex is more in a given vehicle. For example, EDTA combines with any metal ion, it will form a complex which is readily soluble in water. இதுதான் வந்து complexation. Next வந்து hydrotropy. So hydrotropy என்னன்னா the solubility of water insoluble substance can be increased by addition of some additives such as where or not surface acting agent. அதாவது surface which are not அதாவது surface acting agent இல்லாம மத்த additives add பண்ணி அதாவது solubility increase பண்றதா hydrotropy அப்படின்றோம். For example, solubility of caffeine is increased by sodium benzoate, adding sodium benzoate. ஒண்ணுல solubility of water insoluble substance can be increased by addition of some additives which are not surface acting agent இல்லாம வேற additives யூஸ் பண்ணி solubility increase பண்றது அந்த hydrotropy அப்படின்றோம். For example, caffeineக்கு வந்து எப்படி increase பண்றோம் அப்படின்னா sodium benzoate வந்து additive யூஸ் பண்ணி அதோட solubility increase பண்றோம். So அத வந்து hydrotropy. Then chemical modification. So chemical modification என்னன்னா many drugs which are poorly soluble in water can be converted into their derivatives. So chemically வந்து இப்ப அதோட இது வந்து மாடிஃபை பண்றாங்க, அதோட கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸை மாடிஃபை பண்றதா கெமிக்கல் மாடிஃபிகேஷன் அப்படின்றோம். ஸோ வந்து நார்மலா வந்து பூர்லி சாலிபிள் ட்ரக்ஸ்ன்றது இருக்கும். ஸோ அதை வந்து என்ன பண்றாங்க, அதை டெரிவேட்டிவ்ஸா கன்வெர்ட் பண்றாங்க. அதாவது டெரிவேட்டிவ்ஸா கன்வெர்ட் பண்ணி அது வந்து வாட்டர்ல சாலிபிள் ஆகிற மாதிரி இருக்கும், which are more soluble in water. For example, alkaloids are poorly water soluble. If they are converted into alkaloidal salts is more. அதாவது சால்ட்ன்றது நார்மலா பவுடர் ஃபார்ம் கம்பேர் பண்றப்ப மோர் சாலிபிள். ஸோ அதை வந்து கெமிக்கல் மாடிஃபிகேஷன் அப்படின்றோம். நார்மலா அது poorly soluble இருக்குன்னா அது வந்து அதோட டெரிவேட்டிவ்ஸா கன்வெர்ட் பண்றது. ஸோ ஃபார் ஆல்கலாய்ட்ஸ் என்ன பண்றோம், poorly வாட்டர் soluble. ஸோ வந்து ஆல்கலாய்டல் சால்ட்டா கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா அது வந்து வாட்டர் சாலிபிலிட்டின்றது இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? அதான் வந்து கெமிக்கல் மாடிஃபிகேஷன் அப்படின்றது. நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒன் வந்து pH adjustment. The solubility of weak acid and weak bases can be influenced by bases. Solubility அப்படின்றது weak acid weak base ரெண்டுமே வந்து pH பேஸ் படி தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், weakly acidic drugs dissolved more easily in alkaline pH. ஸோ weakly acidic drugs alkaline pH well soluble இருக்கும். weakly basic drugs more easily in acidic. so weakly basic acidic வந்து completely soluble இருக்கும். so அந்த மாதிரி pH adjust பண்றது மூலமா solubility increase பண்ற மெத்தட் தான் வந்து pH adjustment. so என்னென்ன பார்த்திருக்கோம் இன்னைக்கு, solubilization பார்த்திருக்கோம், அதோட மெக்கானிசம் பார்த்திருக்கோம், application, methods of increasing solubility, solubilization, co-solvency, complexation, hydropy, chemical modification and pH adjustment. so tomorrow class la vandu adjuvants used in monophasic liquid dosage form பத்தி டீடைலா பாப்போம். ஓகேவா? Thank you.